ஏசி வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். சத்யா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்பவே வந்துடுறேன். வாம்மா. நீ மட்டும்தான் அழுதியா அம்மா? இல்ல, அக்காவும் வருத்தப்பட்டாங்க. அவங்களும் நிறைய அழுதாங்க. போய் தானே? உண்மைதாம்மா, அக்கா அழுதாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க அத சொல்லிதான் ஆகணும். நான் சொல்ல வைப்பேன். நீங்க எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அவ்வளோ வேதனைகள். அதுக்காக நான் இன்னைக்கு வரைக்கும் யாரையுமே குத்த சொன்னதே இல்லை. காரணம் என்னோட விதி அதுதான். உன்னால அதை புரிஞ்சுக்க முடியும். காரணம் என்னன்னு தெரியுமா? நீயும் உன்னோட அக்காவும் குழந்தைங்க. நீங்க வளர்ந்து பெருசாகி யாருக்காவது மனைவி ஆகும்போது அம்மாவா மாற ஒரு டைம் வரும். அப்ப உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியும், அம்மாக்களை புரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கைங்கிறது நீங்க செல்போன்ல விளையாடிட்டு இருக்கிற கேம் மாதிரி கிடையாது. அதுக்குன்னு ஒரு விதி இருக்கு, நிலை இருக்கு. நான் சொன்னாலும் உன்னால இப்ப அதை புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு புரியணும்னு இல்ல, ஆனா அனு அக்காக்கு புரியணும். இல்லனா அக்கா இனிமே வரமாட்டாங்க. பறக்க முடியாத பறவை குட்டிகளை கொத்தி கொத்தி பறக்க சொல்லுமா? அது எதுக்குன்னு தெரியுமா உனக்கு? அது சொந்த கால்ல நிக்கணுங்கிறதுக்காக தான். அவ எங்க போனாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் தடுமாறாம இருக்கணுங்கிறதுக்காக நான் பக்குவப்படுத்திருக்கேன். அதனால என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்க. அதுக்கான தைரியம் எல்லாத்தையுமே நான் அவளுக்கு கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அவளோட இஷ்டம். அப்புறம் இன்னொன்னு, எந்த ஒரு விஷயம் தீர்மானிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த மட்டும் அவ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ அவகிட்ட சொன்னா போதும். எல்லா விஷயத்தையுமே பண்றது நாம மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல அவளுக்கு, அத அவளை குறைச்சிட சொல்லிடு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லா விஷயத்தையுமே அந்த கடவுள் தான் தீர்மானிக்கிறாரு, நாம தீர்மானிக்கிறது இல்ல. நான் சொன்னா அவ கேட்க மாட்டா. என்னமோ எனக்கு உங்களை புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை உங்க சைடும் நியாயம் இருக்கலாம், ஆனா அத மத்தவங்களுக்கும் சொல்ற விதத்துல உங்களால அத சொல்ல முடியல. அங்கதான் உங்க மேல தப்பு வருது. என்னோட வாழ்க்கையில ஏகப்பட்ட தோல்விகளை நான் சந்திச்சிருக்கிறேன் தெரியுமா? அத பத்தியெல்லாம் நான் கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்லை. என் வாழ்க்கையில நல்ல பருவத்தை நான் இழந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படியே போயிடும் நினைக்கிறேன். நீங்களாம் சின்ன பசங்க, நல்லா வாழ வேண்டியவங்க. உங்களோட இந்த வாழ்க்கையில எந்த ஒரு ஏமாற்றமும் வந்துடக்கூடாதுன்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். நீ போயிட்டு வாமா. அம்மா, கஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு வேண்டாம். இப்படி சொன்னா என்னதான் பண்றது? மருந்து சாப்பிட வேண்டாமா? எழுந்துருங்கம்மா. சீதா, மருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வெறும் வயித்துல இருந்தான்னா அப்புறம் அதுவே உனக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். எனக்கு வேண்டாம். அவளை அவன் வேண்டான்னு சொல்ற வரைக்கும் எனக்கு தண்ணி கூட வேண்டாம். இது பிடிவாதம்பா. அம்மாக்கு ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான்.
என்னை பத்தி ஒரு அக்கறையும் கிடையாது. அதெல்லாம் சொல்லி நீ என் மனசை மாத்த பார்க்காத. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க அப்பா இருக்காரு, உன்னை அவர் தங்க மாதிரி பாத்துக்குவாரு. உனக்கு இப்ப திருப்தியா இருக்குமே? இதெல்லாம் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் டைம் கொடுக்காம என்ன கடவுள் சீக்கிரமா கூப்பிட்டுக்கிட்டாலே போதும். அம்மா எழுந்துருங்க, எழுந்து சாப்பிடுங்க. வேண்டாம். அம்மா இப்படி சின்ன குழந்தை மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு முடியல, இதுக்கு நடுவுல இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்பு என்ன ஆகுறது? எனக்கு வேண்டான்னு சொல்றல்ல. நீ யாருடா என்ன சாப்பாடு சாப்பிட சொல்றதுக்கு? பெருசா அட்வைஸ் பண்ண வந்துட்டா. அதுக்கு என்னடா உனக்கு தகுதி இருக்கு? அம்மா ப்ளீஸ், நான் உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேக்குறேன். அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம்ப்பா நீ அவளை மறக்கிறேன்னு சொல்றதுக்கு. என்னால முடியலையம்மா. அப்படின்னா என்ன சாப்பிட சொல்லி தயவு செஞ்சு வற்புறுத்தாத. சரி, நான் அவளை மறக்கிறேன். சரி, அப்புறம் யாரும் இந்த மனுவை பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு சரினா நான் இப்பவே அப்படி செய்யறேன். மிரட்றியா? ஒரு பொண்ணுக்காக நீ சாகுறேன்றது உனக்கு வெக்கமாவே இல்லையா? நீ என்கிட்ட பேச வேண்டாம், உன்னை எனக்கு பார்க்கவும் வேண்டாம். நீ அவளையே நினைச்சிட்டு இருந்துக்கோ. என்ன பத்தி நீ எதுவும் கேட்க வேண்டாம். என் முன்னாடி இல்லாம வெளியே போடா. ஒரு பொண்ணுக்காக சாக போறான். அம்மா நீ எதுக்குடி இன்னும் இங்க இருக்க? எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம். வேணானா வேணாம். இந்தா, நான் கஞ்சி இங்கேயே கொண்டு வந்துட்டேன், நீ இங்க இருந்தே சாப்பிடு. தயவு செஞ்சு எனக்கு வேண்டாங்க. தொண்டையில சாப்பாடு இறங்கலங்க, என்னால சாப்பிட முடியல. எல்லாம் சரியாயிடும், நீ வேணா பாரு. இன்னும் ஒரு 10 நாள், அதுக்குள்ள நம்ம பையன் அவளை மறந்துடுவான். எப்படி? எனக்கு அப்படி உள்ள தோணுது. எனக்கு தோணுது நிச்சயமா தப்பா போகாது. நான் கடவுளை வேண்டிட்டு இருக்கேங்க, சீக்கிரமா அவனுக்கு நல்ல புத்தி வரட்டும். அம்மோ, ம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல, உனக்கு பசிக்கலையா? வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எதுக்கு சாப்பிடாம இருக்கணும்? அக்கா எங்க? அக்கா வருவாமா? அன்னைக்கு அம்மா போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்தல்ல, அதே மாதிரி உன் அக்காவும் வருவா. அக்கா எதனால போனா? உன் அக்காக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதுக்காக அவ படிக்க போயிருக்கா. எக்ஸாம் முடிஞ்சோடனே அக்கா வந்துருவா. என்ன பரீட்சை? அது வந்து காலை நடத்தி வைக்கிற ஒரு பரீட்சை. நமக்கு தான் இப்ப நேரம் சுத்தமா சரியில்லைல்ல, அதனாலதான் இந்த மாதிரி பரீட்சையெல்லாம் நாம எழுத வேண்டியதா இருக்கு. அக்கா பரீட்சையில ஜெயிப்பாங்களா? கண்டிப்பா ஜெயிப்பா. அக்கா நீ எல்லாம் பரீட்சையில ஜெயிப்பீங்க. தோக்க போறது நானாதான் இருப்பேன். ஏன் அப்படி? நான் தோக்குறதுக்காகவே பிறந்தவடா. என்னால ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாது. அது அம்மா நல்லா படிக்காததாலதான்.
அதெல்லாம் இல்லம்மா, அம்மா நல்லதா படிப்பேன். அன்னைக்கு உங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வேற ஏதாவது ஊருக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். யாருமே தெரியாம பழக்கம் இல்லாத ஒரு ஊருக்கு வேண்டான்னு கோபி மாமா சொன்னப்போ நான் அதை கேட்டுட்டேன். என்னால ஜெயிக்க முடியலம்மா. நான் ஒரு முட்டாள்மா. அப்ப நானு? நீ ரொம்ப புத்திசாலி. அப்போ அக்கா? அவளும் தான். அப்ப அக்காவை சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லுங்க. ம். அக்கா இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நீ சாமி கிட்ட வேண்டிக்கோ. உன்னோட வேண்டுதல கடவுள் கண்டிப்பா கேட்பாரு. நான் உனக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டுமா? வேண்டாமா, எனக்கு பசிக்கல சத்தியமா. அனு, எழுந்துரு, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு வேண்டாம், பசிக்கல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த வீட்ல யாரும் பட்னியா இருக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். வேண்டான்றதால தான்க்கா. எதனால வேண்டாம்? பசிக்கலன்னு மட்டும் நீ சொல்லக்கூடாது. நீ இங்க வந்து 5 மணி நேரம் ஆகுது. ஒருவேளை வீட்ல நீ சாப்பிட்டு வந்திருந்தீனா கூட இந்த நேரத்துக்கு ஜீரணமே ஆயிருக்கும். எனக்கு தெரியும், பசியெல்லாம் இல்லாம இல்ல, அம்மாவை நினைச்சுதான் கவலைப்படுற. அங்க அம்மாவும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதை யோசிச்சு நீ கவலைப்படுற. ஏன் அனு நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்க? திரும்பி போகணும்னு நினைச்சா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லு, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். அது மட்டும் வேண்டாம். அப்படி நான் பண்ணா நான் தோத்து போயிடுவேன். தோக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் இதென்ன காம்படிஷனா? வாழ்க்கை இல்லையானோ? வாழ்க்கைனா விட்டு கொடுத்து போகணும் இல்லையா? வேற யாரும் இல்லல்ல, உன்னோட சொந்த அம்மா தானே. ஒரு டைம் விட்டு கொடுத்து போறதுனால உனக்கு எதுவும் நஷ்டம் கிடையாதே. அது அவங்களும் பண்ணலாமே. அக்கா வீட்டை விட்டு வந்து இவ்வளவு நேரம் ஆச்சுல்ல. ஆன்ட்டி இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணலல்ல. அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? எனக்கு கால் பண்ணாங்க. அனு இங்கதான் இருக்கான்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க அப்படி சொல்லிருக்க கூடாது. வேண்டான்னு நீ சொன்னாலும் அது நல்லது இல்லைன்னு உன் மனசு சொல்றது எனக்கு கேக்குது. ஒரு சைடுல அம்மாவை தோக்கடிக்கணுங்கிற பிடிவாதம், இன்னொரு பக்கம் அம்மாவை நினைச்சு கவலைப்படுற. எதுக்காக நீ இவ்வளவு யோசிக்கிற? இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவங்க மடியில தானே நீ போய் படுக்க போற. அத கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சாதான் என்ன? என்னால முடியலக்கா. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நிஜமாவே என்னால முடியல. அம்மாவை பத்தி நான் ஆசையா யோசிக்கும் போதெல்லாம் அப்பா என்கிட்ட கேட்ட அந்த கேள்விதான் முன்னாடி வருது. எனக்கு அதுக்கான பதில் கிடைச்சதான் ஆகணும். அது தெரியாம நான் போக மாட்டேன். உன்னோட இஷ்டம். ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தை ஒண்ணும் இல்ல நீ. என்னால எடுத்து சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன் நானும். இனி எல்லாம் அந்த கடவுளே பாத்துக்கட்டும். அம்மா சொல்ற அட்வைஸ்லாம் நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. சாப்பிட ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் சாப்பாட்டை நான் உள்ள எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு உங்களோட ரூம்ல சாப்பிடலாம். வேண்டாம், நானே வரேன். வாங்கக்கா. நைட்டு எப்பவுமே இங்க கஞ்சிதான். கஞ்சின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணாதீங்கம்மா. ரைஸ் சூப் அப்படின்னு சொல்லுங்க. பேர் எதுவா இருந்தாலும் ப்ராடக்ட் அதுதானே. நீ சாப்பிடலையா? அக்கா, கம்பல் பண்ணாத. நீங்க தான் காரணம். தேவையில்லாததெல்லாம் பேசி மூட் அவுட் பண்ணிட்டீங்க.
நான் ஞாபகப்படுத்தலனாலும் அவ மறக்க மாட்டா. ஏன்னா அவளோட சொந்த அம்மா, அது சொந்த ரத்தம் வேற, மறக்க முடியாது. நான் என்ன பண்றது? ஒரு முடிவெடுக்கவே முடியலையே. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் நீங்க வந்த. எனக்கு புரியல. அங்க வீட்ல என் அம்மா உண்ணாவிரதம் இருக்காங்க. அனுப்பம்மாவை மறக்கணுமா? அப்பதான் என் அம்மா சாப்பிடுவாங்களாம். என்னால அனுப்பம்மாவை இந்த ஜென்மத்துல மறக்க முடியாது. ஆனா என் அம்மா அனுப்பமா எனக்கு முக்கியம்தான். அதே மாதிரி என் அம்மாவும் எனக்கு முக்கியம். அம்மா பாசம் இருக்கிற எல்லா பையனுக்கும் அப்படிதானே இருக்கும். என்ன நான் இப்ப என்ன பண்ணணும்? எனக்கு என் அம்மாவை திருப்பி கொடுங்க. எனக்கு என் அனுப்பமாவும் திருப்பி கொடுங்க. அதுக்கு நீங்க மனசு வச்சாதான் முடியும். நான் எப்படி? அதுக்கு உங்க பிடிவாதத்தை விடணும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத எங்க கிட்ட நீங்க சொல்லணும். அது கண்டிப்பா மோசமான கதையெல்லாம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். அது தெரிஞ்சா அனுப்பமா அவ அம்மாவை பழைய மாதிரி விரும்புவா. நடந்த எல்லாத்தையும் தெளிவா சொல்லி என் அம்மா மனசையும் என்னால மாத்த முடியும். என் வாழ்க்கையில நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. திரும்பவும் உங்களை நீங்களே நியாயப்படுத்தாதீங்க. பண்ண தப்ப வெளியே சொல்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. அது மட்டும் இல்லாம இதோட சேர்ந்து எல்லா பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு வந்துடும். பிரச்சனைகளை உருவாக்குனது நான் இல்ல. பின்ன நாங்களா? நீங்க ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இப்படி பிடிவாதமா இருக்கிறதுனால பாதிக்கப்பட போறது என்னமோ நீங்க மட்டும்தான். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இந்த உலகத்துல மத்த எல்லாரையுமே விட உங்களை அதிகமா நேசிச்சவ தான் அனுப்பமா. அந்த அனுப்பமா ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறான்னு நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இது அனுப்பமாவோட தப்பு மட்டும் கிடையாது. மனோ, இதை தவிர வேற எதுவுமே என்னால சொல்ல முடியாது. சரி, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. இப்ப நான் என்ன பண்ணணும்? என் அம்மா பட்னி கிடக்கிறது என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உன் அம்மாவோட கவலைய நீதான் சரி பண்ணணும். எப்படி எப்படி நான் தீக்கிறது? அனுப்பமாவை முழுசா நான் மறந்துடணுமா? அதுதான் என் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஒரு ஆம்பளை பையன் தானே. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சா மட்டும் போதும். அதுக்கு வேற எதுவும் தடையா இருக்க கூடாது. ஓ, அப்ப அனுப்பமாவை நான் மறந்தா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களோட முடிவு எதுவா இருந்தாலும் அதை நாங்க அனுபவிக்கணும்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க ஒரு ஆள் தான். அனுப்பமாக்கு முன்னாடி உங்களை நியாயப்படுத்தினவனா. ஆனா அது இப்போ தப்புன்னு தோணுது எனக்கு. நீ பண்ணது பெரிய முட்டாள்தனம் ஆயிடுச்சு. மனு மாதிரி ஒரு நல்ல பையன் இனி அனுவுக்கு கிடைப்பான்னு உனக்கு தோணுதா? அப்படி நீங்க பண்ணிருக்க கூடாதும்மா. அவங்கிட்ட நீங்க விஷயத்த சொல்லிருக்க கூடாது. என்ன மாதிரி ஒரு அம்மா அவன் வீட்லயே இருக்காங்க. அவங்க பிள்ளைய பத்தி யோசிச்சு அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. அவங்களோட நிலைமைய பார்த்துட்டும் நான் அமைதியா இருந்தா எப்படி ஒரு அம்மாவா இருக்க முடியும்? அப்படி தோணுச்சுன்னா நீ எல்லாத்தையுமே அவங்ககிட்ட ஓப்பனா சொல்லிருக்கலாமே. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப அவன்கிட்ட மட்டும் தனியா சொன்னா இந்த பிரச்சனை தீராது. சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. எல்லார்கிட்டயுமே சொல்லக்கூடிய விஷயம் இல்லைல்ல இது. என் வாழ்க்கையில நடந்தது. ஆனா மனு அவங்க வீட்டுல சொல்றத கேட்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டானா அதுதான் விதின்னு நினைச்சுக்கணும். நஷ்டம் அனுவுக்கு தான். நீ ஏன் அதை பத்தி யோசிக்கல? பெரிய நஷ்டங்கள் நடக்கிறத விட இது பரவாயில்லையே. இந்த மாதிரி சின்ன சின்ன நஷ்டங்கள். மனோ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அனு உடஞ்சு போயிடுவா. ஆனா அது எல்லாமே கொஞ்ச நாளைக்குள்ள மாறி போயிடும். எவ்வளவு யோசிச்சாலும் எந்த ஒரு வழியுமே தோணல. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும்ல. இந்த பிரச்சனை எங்க போய் தான் முடிய போகுதோ?
என்னண்ணே உங்களுக்கு இப்பவும் அது புரியலையா? நான் சாகணும், அதோட எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா என்னோட அம்மு அனாதையா ஆயிடக்கூடாது. அணுவுக்கு அம்மு கிட்ட கோவம்லாம் எதுவும் இல்ல. ஆனா நாளைக்கு ஒருவேளை அப்படி உருவாச்சுன்னா அம்முவ நீங்க தான் பாத்துக்கணும்னே. அத உங்ககிட்ட சொல்லதான் நான் இப்ப இங்க வந்தேன். நீ என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு அப்படி எதுவுமே ஆகாது. ஆனா உண்மைதான், இப்போ உனக்கு நிறைய கஷ்டம் இருக்கு. ஆனா இதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் சரியாயிடும். நம்பிக்கையோட இரு. அத பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே இல்லைண்ணே. எல்லாம் விதி போலயே நடக்கட்டும். இல்லைன்னா அன்னைக்கு நல்லது நடக்கும்போது அந்த ஆளு அங்க வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்றதுக்கு நான் மனசளவுல தயாராயிட்டு இருக்கேன். மனுக்கிட்ட நான் கொஞ்சம் பேசி பார்க்கவா? எதுக்காகண்ணே? நீங்க என்ன பேசினாலும் மனோ உடனே அத அணு கிட்ட சொல்லிடுவான். எதுக்காக அவளோட மனசையும் நம்ம கஷ்டப்படுத்தணும்? அதுவும் சரிதான். இப்படி நிறைய சரிகளுக்கு நடுவுல தான் நம்ம வாழ்க்கைன்னு ஆயிப்போச்சு. எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் சரி மட்டும்தான். நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கட்டும், நாம என்ன பண்ண முடியும்? அக்கா, இது எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்கு. என்னோட ஆசை என்னன்னு தெரியுமா? உடனே ஒன்றும் உங்களோட அம்மா உங்களை கூப்பிடக்கூடாதுன்னு தான். உங்களுக்கு அங்க போறதுக்கு தோணக்கூடாதுன்னு. கொஞ்சம் மோசம்தான், ஆனா எனக்கு அதனால பெனிஃபிட் இருக்கு. என்ன பெனிஃபிட்? எனக்கு கொஞ்சம் மாடர்னா ஆகணும். தெரியும்ல, நீங்க தான் என்னோட ரோல் மாடலே. நீங்க போட்டிருக்க ட்ரெஸ், ஆர்னமெண்ட்ஸ், பொட்டு இதெல்லாம் நீங்க எப்படி செலக்ட் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அது அப்படி கத்துக்கலாம் முடியாது. அது ஒரு டெக்னிக். டெக்னிக்கா? ஆமா. ஒருத்தங்களோட அழகு, ருசி இது எல்லாமே பாரம்பரியமா கிடைக்கிறது. அப்படிதானே? ஒத்துக்கிட்டீங்களே. அப்போ உங்க அழகுக்கு காரணம் யாரு? உங்க அம்மா பத்மாக்கா. அப்போ உன்னோட வயசுல உன்னை விட அவங்க அழகா இருந்திருப்பாங்கன்றது 100% உண்மை. அந்த அம்மாவை தான் நீ இப்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க. ஓ, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதுனாலும் பத்மா ஆன்ட்டி. அவங்கள இப்பதான் நான் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். எல்லாமே போச்சு. ஓ, சந்தோஷப்படுத்த பாத்துட்டு இருந்தியா? அப்பனா அதை சொல்ல வேண்டியதானே? சொன்னாதான் அதெல்லாம் புரிஞ்சுக்கணுமா? அக்கா, என்னோட புத்தி இல்லாத அம்மா இந்த சைடே வரலன்னு நினைச்சுக்கோங்க, அது போதும். நம்ம டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணலாம். அப்போ இந்த அழகுன்னு சொல்றது பாரம்பரியம்ல? ஹலோ. நான் தாம்மா, மனோவோட அப்பா. சொல்லுங்கப்பா. எனக்கு உன்னை நேரில் பார்க்கணுமேம்மா. என்னப்பா பேசணும்? அது நான் நேரில் பார்க்கும்போது சொல்கிறேன். நீ எப்பம்மா ஃப்ரீயாக இருப்ப? ஆஃபீஸ்லேருந்து எப்போ வருவ? நீங்க சொன்னா போதும்பா, நான் அந்த டைம்க்கு அங்க வந்துடுறேன். அப்படின்னா லேட் பண்ண வேண்டாம், உடனே பார்க்கலாம். சரிங்கப்பா. வந்துட்டு ஃபோன் பண்ணட்டா? எந்த இடம்னு நான் அப்போ சொல்கிறேன். சரிங்கப்பா. சரிம்மா. மனோவோட அப்பா தான் பார்க்கணும்னு சொல்றாரு. போய் பாரு. நீ இப்ப இங்கதான் இருக்கன்னு தெரிஞ்சிருக்கும். அத பத்தி கேட்டார்னா அம்மா கூட சண்டைலாம் சொல்லிடாத. வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லு. சும்மா எதுக்கு உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையே ஊருக்கே தெரியப்படுத்தணும். எப்படி இதை உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கே தெரியல. சொல்லலைன்னா என் குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிடும்.
உன்னை தவிர இந்த விஷயத்துல எனக்கு உதவி பண்ண வேற யாரும் கிடையாதும்மா. அதான் தனியா பேசணும்னு சொன்னேன். சொல்லுங்கப்பா, என்னால செய்ய முடியற விஷயமா இருந்தா நான் கண்டிப்பா செய்யறேன். வேற ஒன்றும் இல்லை, என்னோட ஒய்ஃபு மனோவோட அம்மா உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு அவ ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. இல்லை, இந்த விஷயத்துல அவளை தப்பு சொல்லவும் முடியாது. கேள்விப்பட்டது பரவாயில்லன்னு சொல்ற விஷயம் இல்லைல்ல. நான் என்னப்பா பண்ணணும் அதை சொல்லுங்க. சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. காரணம், நீ எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு கல்யாணம் வரும்போது அது ஆணும் பெண்ணும் மட்டும் முடிவெடுத்தா போதாதுல்ல. வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் அவங்க எல்லாருமே இதுல சம்பந்தப்படுறாங்கல்ல. அப்பா, நீங்க இன்னும் விஷயத்த சொல்லல. நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. எதுக்காக? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நடக்க கூடாத ஒரு விஷயம் தானே அன்னைக்கு நடந்தது. அவ்வளோ பெரிய விஷயத்தையே பார்த்தவதான் நானு. எந்த வருத்தமும் இல்ல. நீங்க சொல்லுங்க. மனோவை நீ மறக்கணும். அவன் என்னைக்கு உன்னை மறக்க தயாரா இல்லை. உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான். அவனுக்கு அவங்க அம்மாவுக்கும் டெய்லி பிரச்சனை ஆகிறது அதனாலதான். நான் யோசிச்சு பார்த்தப்போ இதை தவிர வேற வழி எதுவும் தெரியல. நீங்கிறப்ப உனக்கு எல்லாமே புரியும். அதுக்குள்ள பக்குவமும் உன்கிட்ட இருக்கு. நீதாம்மா எனக்கு உதவி பண்ணணும். என்னோட கஷ்டத்தை சொல்றது கூட இப்ப உன்னை தவிர வேற யாரும் இல்லை. இவ்வளவுதானா விஷயம்? இதுக்காக தான் என்ன நீங்க பார்க்க வந்தீங்களா? போன்லயே இதை நீங்க சொல்லிருக்கலாமேப்பா. இங்க பாருங்கப்பா, என்னால யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுதான் நானு. என் கஷ்ட காலத்தால எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு மனோவோட அம்மா மனோ கிட்ட சொன்னதுல எனக்கு எதுவும் தப்பா தெரியல. அந்த அம்மாவோட இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படிதான் பண்ணிருப்பேன். ஆனாமா மனோ இதுக்கு ஒத்துக்க மாட்டான். அவனுக்கு நீ வேணுங்கிறான். ரொம்ப ரொம்ப அதிகமா நேசிச்சிட்டோம். அதனாலதான் ஒரு நிமிஷத்துல மறக்க முடியாதுல்ல. அதனாலதான் மனோக்கு இப்படி தோணுது. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ப்பா, இந்த அளவுக்கு நம்ம நேசிக்க கூடாதுன்னு. நடந்துருச்சு. தப்பு என் மேலேயும் தான் இருக்கு. நான் தான் வேண்டான்னு சொல்லியிருக்கணும். பரவாயில்லப்பா, இந்த பிரச்சனையை நான் தீர்த்துருவேன். நான் சொன்ன மனு கேட்பாரு. நீங்க தைரியமா போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். உங்களோட மனுவை நான் திருப்பி கொடுத்துருவேன். உனக்கு என் மேல கோபம் எதுவும் இல்லையே? எனக்கு இந்த உலகத்துல என் மேல மட்டும்தான்ப்பா கோவம். என்னாலதான் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. தப்பு என்னோடதுதான்ப்பா, எந்த மட்டும்தான். எனக்கு உன் மேல எந்த விரோதமும் இல்லைம்மா. எனக்கு உங்க மேலயும் இல்ல. நீங்க ரிலாக்ஸ்டா இருங்கப்பா. மனோ கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன். சொன்னா மட்டும் போதாது, சம்மதிக்க வைக்கணும். சம்மதிக்க வைக்கிறேன். உன்னை கடவுள் காப்பாத்து வருமா? காப்பாத்துறதா? எனக்கா? அதுக்கெல்லாம் நான் ஆசைப்படலப்பா. பரவாயில்ல, பார்த்ததுல சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லவங்கப்பா நீங்க. உங்களுக்கும் மனோக்கும் என்னைக்கும் நல்லதுதான் நடக்கும். நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க எனக்காக செய்வீங்களா? இது வரைக்கும் நீ சொன்னதை நான் எது கேட்காம இருந்திருக்கேன்? அப்படி இல்ல, ஆனா நான் சொல்ல போற இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா செய்வேன்னு எனக்கு வாக்கு கொடுக்கணும். அப்பதான் நான் இந்த விஷயத்த சொல்லுவேன். உன்னை மறக்கிறத தவிர எதை பத்தி வேணாலும் நீ என்கிட்ட பேசலாம். அது எப்படி மனு கரெக்டா கேட்டீங்க? நான் சொல்ல போற விஷயம் அதுதான் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நான் சைக்காலஜிலாம் எதுவும் படிக்கல, ஆனா உன் மனசு என்னன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியும். அத நீங்க சும்மா தான் சொல்றீங்க. என்னோட மனசை புரிஞ்சுக்க என் சொந்த அம்மாவால கூட முடியல. அப்புறம் தானே நீங்க. மனு, இந்த வாழ்க்கைன்றது பாம்பும் ஏனியும் விளையாடுற மாதிரியான ஒரு விளையாட்டு. எப்போ என்ன நடக்கும்னு
யாராலையுமே சொல்ல முடியாது. இப்போ என்னோட விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கோங்களேன். எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு என்னோட வாழ்க்கை. இப்ப எவ்வளவு சீக்கிரம் எல்லாமே மாறிடுச்சு. ஒரு நிமிஷம் போதும், ஒரு செகண்ட். அதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. நீ முதல்ல சுத்தி வளைக்காம என்ன விஷயம் நேரா சொல்லு. சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நான் இந்த உலகத்திலேயே இப்போ ரொம்ப நேசிக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன? இல்ல, உங்க வீட்ல இருக்கவங்கள தான். எனக்காக அவங்களோட பிடிவாதத்தெல்லாம் மாத்தி வச்சாங்க. நான் உங்க மனைவியா வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னவங்க. அவங்கள என்னால சங்கடப்படுத்த முடியாது. அவங்க சங்கடப்படுறாங்கன்னு உன்கிட்ட யார் சொன்னது? அவங்களுக்கு எந்த சங்கடமும் இல்ல. இப்போ கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதுவும் அப்புறம் சரியாயிடும். நம்மளோட கல்யாணத்துக்கு கூட அவங்க சந்தோஷமா சம்மதிப்பாங்க. இல்ல, கண்டிப்பா இல்ல. வீட்ல இருக்கவங்க சம்மதிச்சு நம்ம கல்யாணம் நடக்கணும் மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. நான் சம்மதிக்க வைக்கிறேன். அது நடக்காது. நடக்காத விஷயத்துக்கு ஏன் இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, இப்போவும் எதுவும் கெட்டு போகல. வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. வேற பொண்ணா? அதுவும் உன் இடத்துலயா? ஹலோ, நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். நான் சொல்றது நடக்கணும் மனோ. நீங்க என்ன மறக்கணும். அத வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. மறக்கிறதுக்கா நான் உன்னை காதலிச்சேன்? சரி, இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு அப்படி என்ன ஆயிடுச்சு? யார் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணது? யாரும் பிரெயின் வாஷ் எல்லாம் பண்ணல. நான் ரொம்ப யோசிச்சு எடுத்த ஒரு முடிவு தான் இது. எனக்கும் என் அம்மாக்கும் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும்ல. அந்த பிரச்சனை உடனே எல்லாம் தீர்ற ஒரு விஷயம்னு எனக்கு தோணல. அம்மா நிச்சயமா அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே போறது இல்ல. அது தெரியாம நான் நிச்சயமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். இத்தனை வருஷம் அம்மா தான் என் கல்யாணத்தை நிறுத்தினாங்க. இன்னில இருந்து நான் அதை பண்ண போறேன். நீ சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத அனு. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும், எல்லாம் சரியாயிடும். எதுவுமே சரியாகாது. சரியாகிறதுக்கான பாதையில இது போகல. நான் இப்போ மூழ்கிட்டு இருக்க ஒரு கப்பல். அதுல இருந்து நீங்களாவது தப்பிச்சு போங்க. உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. என்னோட கடமையை பண்றதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதெல்லாம் நடக்காது. உன்னை மறக்கிறதுக்கு என்னால முடியாது. பண்ணிதான் ஆகணும். நான் இந்த நிமிஷத்துல இருந்து அப்படிதான் இருப்பேன். மனோட முகத்தை நான் இந்த நிமிஷத்துல இருந்து என் மனசுல இருந்து தூக்கி எறியறேன். சாரி. வலிய கொடுத்ததுக்கும் உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கும் எல்லாத்துக்கும் சாரி. ஹலோ, மனு பேசுறேன். என்ன விஷயம்? எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். நானா? உனக்கா? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்றது? அனு, என்னால் அவளை மறக்கவே முடியாது. நீங்க ஒரு ஆள் மனசு வச்சா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். நான் என்ன செய்யணும்? உங்க அம்மாட்ட போய் சொல்லுமா நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு? ஆமா, அம்மா ஒத்துக்கிட்டா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். எனக்கு என்ன தருவ? என்ன வேணும்? என்ன தருவ? என்னால முடிஞ்ச எதுவா இருந்தாலும் சரி. அப்படின்னா நான் தொலைச்ச 8 வருஷத்தை தருவியா? ஜெயிலுக்கு போனதுனால நான் இழந்த சந்தோஷத்தை உன்னால திருப்பி தர முடியுமா? நான் 8 வருஷம் நரகத்துல தானே இருந்தேன், அதை திருப்பி தர முடியுமா? ப்ளீஸ், கெஞ்சி கேக்குறேன். இந்த ராமச்சந்திர ஒண்ணு எதுவும் தெரியாமலாம் விளையாடல. இப்ப ஊசி வெடிதான் வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் ஆட்டோ பாம்பே வரப்போகுது.
என்ன தோக்கடிச்ச எல்லாத்தையும் நான் தோக்கடிப்பேன். அத பண்ணாதான் என் ஆட்டமே முடியும். அனு உங்களோட பொண்ணு தானே, அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ணா அவ வாழ்க்கை பூரா நல்லா இருக்கும். பாட்டு கூத்துன்னு சொல்லி நல்லா அலைஞ்ச வந்தனடா நீ. அப்புறம் உன் வீட்டாளுங்க அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. அப்ப நீ தனியா வாழ வேண்டியிருக்கும். எனக்கு தோணல அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு. எனக்கு அனுவ ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் தான். 2 பேருக்கும் பிடிக்கணும், அப்புறம் என்ன பிரச்சனை? நீ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணு. ஏன் நீ அந்த வழி யோசிக்கலையா? அதுக்கு அனுப்பமா தயாரா இல்ல. காரணம்? தயாரா இல்ல, அவ்வளவுதான். அப்ப நீ முதல்ல பொண்ணை தானே சம்மதிக்க வைக்கணும். அப்புறம் தானே மற்ற விஷயத்துக்கு உன்னால ஹெல்ப் கேட்க முடியும். எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்கான வழியை தான் சொல்றேன், உதவி பண்ணுங்க. இல்ல, ஒருத்தருக்கும் நான் உதவி பண்ண மாட்டேன். அதனால யாரும் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். நீங்க ரொம்ப மோசமானவர். சொந்த பொண்ணு நல்லா இருக்கிறத கூட விரும்ப மாட்டீங்களா? என்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது. என்னோட பொண்ணே என் கூட இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், இனிமே ஃபோன் பண்ணாத. அப்போனா இவன் கூட கல்யாணம் பண்றதுக்கு அனு தயாராகவே இல்லை. எதனால தயாரா இல்ல? அதுதான் பாயிண்ட். அனு மனுவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன? இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா உனக்கு இதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், அது சொல்லதான் வந்தேன். எனக்கு என்ன நல்லது? உங்களால நடக்கிற எந்த நல்லதும் எனக்கு வேண்டாம். அப்படி முடிவு பண்ணிக்கோ, ஆனா கேட்டுட்டு முடிவெடு. நீ சொல்றதும் சரிதான். என்னை பார்க்க கூட உனக்கு பிடிக்காது. ஆனா உனக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றதுன்னு தான் நான் எப்பயுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல சொந்த வாழ்க்கையை சரி பண்ண பாருங்க, அப்புறம் மத்தவங்க வாழ்க்கையை பார்க்கலாம். அதுக்கெல்லாம் யோகம் வேணும். உன்னோட அம்மாவை கல்யாணம் பண்ணதோட வேண்டாம், இனி அதை பத்தி பேசவே வேண்டாம். எல்லாத்தையும் மறக்கிறேன். இங்க பாரு, மனு போயிட்டான்னு சொல்லி நீ வருத்தப்படாத. அவனை விட நல்ல மாப்பிளைய நான் கூட்டிட்டு வர மாட்டேனா? யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜெயில இருந்து வந்திருக்காங்களா? என்ன அனு, அந்த மாதிரி பசங்களா இல்ல. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பசங்க, வேலையும் காசும் செல்வாக்கும் எல்லாமே சேர்ந்து நிறைஞ்சிருக்கிற பசங்க. எப்படிப்பட்ட மாப்பிளை வேணும்? நான் கூட்டிட்டு வந்து நிறுத்துறேன். என்னோட பொண்ணுக்காக நான் சுயம்வரமே நடத்துவேன். உனக்கு பிடிச்ச பையனை நீயே தேர்ந்தெடு. அத்தனை பேருமே திறமையானவங்களா இருப்பாங்க. பார்க்கவா? பத்மா கூட இருந்தா உனக்கு கல்யாணமே நடக்காது. நான் குடிகாரன் கொலகாரனா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவன். உன்னோட அப்பன் ஆம்பளைங்கன்னா சண்டை போட்டு ஜெயிலுக்கு போவாங்க. நீ ஒரு எஸ்ன்னு சொன்னா மட்டும் போதும், கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அது மட்டும் நடந்தா நீ உன் அம்மாவுக்கு கொடுக்கிற பெரிய தண்டனையா இருக்கும். என்ன சொன்னீங்க? கல்யாணம் நடத்துறேன்னு. அது இல்ல, கடைசியா சொன்னது. அது உன் அம்மாக்கு நீ கொடுக்கிற பெரிய தண்டனையா இருக்கும்னு சொன்னேன். என்ன சரிதானே? அவ அதுக்கப்புறம் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் இருக்கா? சொல்லு, நான் பார்க்கட்டுமா? பாருங்க, ஆனா கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. அத நான் பேசினதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இங்க பாரு, அப்பான்னு சொல்லிட்டு நான் ஒரு மூலையில தான் நிப்பேன். கல்யாணத்தை உன் விருப்பப்படி நடத்தலாம். கல்யாணம் பண்ணணும்ன்ற ஆசைனாலலாம் இல்ல, எனக்கு ஜெயிக்கணும். அதுக்கு இதுதான் ஒரே வழி. ஆஹா, பத்மா தோக்கணும்னா நீ இதை பண்ணணும். அப்ப சரி, அப்பா போயிட்டு வரேன். அனு, சந்தோஷமா இருக்கு. இப்பவாவது நான் சொன்னதை நீ கேட்டல்ல, திருப்தியா இருக்கு.
உனக்கு படிக்க எதுவும் இல்லையாடி? ஆ? யோசிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. ஏதோ பிரச்சனை. ஏய், மனோட அப்பா எதுவும் சொல்லலன்னு தானே என்கிட்ட சொன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அது வேணுமா, இது வேணுமா, அப்படி வேணுமா, இப்படி வேணுமான்னு மனசு மாறி மாறி யோசிச்சுட்டு இருக்கு. அவ மனசு வேணா ஆடிக்கிட்டு இருக்கட்டும். நீ போய் இந்த ஃபைல்லாம் எடுத்து செல்ஃப்ல வை. நானா? என்ன மம்மி இது? எனக்கு வேலை செய்யவே பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. கல்யாணம் பண்ணிக்கிற வீட்ல வேலை பார்க்க தெரியலனா அவங்க என்னதான் திட்டுவாங்க. அதுக்கு தானே புருஷன். அதெல்லாம் என் புருஷன் செஞ்சிடுவான். இங்க பாருடி, நீ ரொம்ப வாய் பேசிட்டு இருக்க. கொஞ்சம் அமைதியா இருமா, அக்கா வராங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் திரும்பவும் போறேன். எங்க போற? என் வீட்டுக்கு. இப்போ அது உனக்கு நல்ல புத்தி வந்திருக்கே. என்னாச்சுக்கா, இவ்ளோ சீக்கிரமா முடிவு எடுத்துட்டீங்க? இங்க தங்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? அதனாலலாம் இல்ல, போகணும்னு தோணுச்சு. நல்லது. உன்னை பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். உண்மையை சொல்லணும்னா உனக்கு இப்படி தோணணும்னு நான் இன்னைக்கு காலையில கூட கடவுள்கிட்ட வேண்டினேன். நான் ஜீசஸ்ட வேண்டிக்கிட்டு ஒரு பாக்கெட் கேண்டில் ஏத்துனேன் தெரியுமா? இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரம் கிளம்பு. என்ன அனுப்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சாக்கா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஒரு நிமிஷம் முன்னாடினா ஒரு நிமிஷம் முன்னாடியே அம்மா கிட்ட போகலாம் இல்லையா? இங்க பாருனு, அங்க போனதும் அம்மா கேட்பாங்க எப்படி இங்க வர தோணுச்சுன்னு. அது நீ அவங்கள விட்டு வந்த கோவம்னு எப்பவுமே நீ அந்த மாதிரி யோசிச்சிடாத. சந்தோஷத்துல எல்லாரும் கேட்கறது தான். சந்தோஷத்தை உங்களுக்கு நேரடியா சொல்ல தெரியாது. அது எனக்கும் தோணி இருக்கு. நான் திரும்பி போறதுல அம்மாக்கு ஃபர்ஸ்ட் தோன்ற சந்தோஷம் எல்லாமே அதுக்கப்புறம் போயிடும்க்கா. ஏன் அப்படி சொல்ற? அதெல்லாம் அப்படிதான். இது எல்லாமே தீரறதுக்கு ஒரே சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியும். அவங்க உண்மையை என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு அவ்வளவு பிடிவாதம் இருந்துச்சுல்ல அவங்களுக்கு. ஆனா இப்போ நான் அந்த ஒரு மூலிகையை கொடுக்கும் போது பப்பி அப்படின்னு சொல்ற இந்த பப்பி அம்மா நிச்சயமா இதுக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டாங்க. எல்லா உண்மையும் அவங்க சொல்லிதான் ஆகணும், எந்த மறைவும் இல்லாம. நான் சொல்ல வைப்பேன், கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் நான் இப்ப சொல்ல மாட்டேன்டா. பார்க்க போற திருவிழாவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். மம்மி, என்னதான் அவ பண்ண போறான்னு ஒன்னும் புரியலையே. ஒருவேளை அவங்க சூசைட் ஏதாவது பண்ணி. உன் கருணா கவச்சிட்டு சும்மா இருடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு அவங்க அம்மாவை தோக்கடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆயுதம் கிடைச்சிருக்கு. சொந்த பொண்ணு கிட்ட தானே. பத்மாக்கா தோக்கறதுல ஒரு தப்பும் இல்ல. அம்மா அவங்க முடிவுல அப்படியே இருக்கட்டுமே. நான் என்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணிக்கிறேன். எவ்வளவு மோசமா இருந்தாலும் அதை ஏத்துக்க அவ தயாரா இருக்கா, மன்னிக்கவும் தயாரா இருக்கா. அப்புறம் ஓப்பனா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓவரா சவுண்ட் விட்டேன்னு வச்சுக்கோ, அடிச்ச கொன்னுருவேனா? அப்படின்னா கொன்னுடுங்க. அப்படியாவது நான் செத்து போறேனே, கொன்னுடுங்க. வாய மூடி. அந்த ரகசியத்தை இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கவே கூடாது. அதனால்தான் நான் மறைச்சேன். ஏசி வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.